ஹலோ யங்மைன்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் 3 பார்க்குறோம். ஆல்ரெடி நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸும் எக்ஸசைஸ் சம்ஸும் அதர் எக்ஸசைஸ் சம்ஸும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அங்கே அப்லோட் பண்ணாத எக்ஸசைஸு இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இங்கே அப்லோட் பண்ணுறோம், பார்த்துக்கோங்க. கார்ப்பரேட் அக்கௌண்டிங் அகாடமி சேனல்லையும் ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல் ரெண்டுலையும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கிற புக் பார்த்திங்க அப்படின்னா கார்ப்பரேட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் மூர்த்தி. A limited company purchased a machine worth rupees 1,15,000 from Indian traders. So Indian traders இருந்து 1,15,000 வேல்யூவான மிஷினரிஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பணம் பே பண்ணோம் இல்லையா? ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க. நம்மளோட சம் அப்படின்னு வச்சு போடும்போது, நம்மளோடது அப்படின்னு போடும்போது சொல்யூஷன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். த பேமெண்ட் வாஸ் மேட் ஆஸ் to rupees 10,000 by as crossed check. 1,15,000 10,000 வந்து செக்காக கொடுத்துருக்கோம். அந்த ரிமைனிங் அப்படிங்கிறது என்னங்க? 1,05,000 ரிமைனிங் அமௌண்ட் பை இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஆஃப் த ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 10 ஈச். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து 1,05,000 வந்து என்ன பண்ணுறாங்க? ஷேர்ஸாக கொடுத்துறாங்க, ஈக்விட்டி ஷேர்ஸாக இஷ்யூ பண்ணுறாங்க. பர் ஷேரோட ப்ரைஸ் வந்து 10, ஃபுல்லி பெய்ட் அட் அன் இஷ்யூட் ப்ரைஸ் ஆஃப் rupees 15.5 ஈச். 10 ருபீஸோட ஷேர்ஸை 10.50, ஸோ அதாவது 50 பைஸ் வந்து ப்ரீமியமில் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். மேக் என்ட்ரிஸ் இன் கம்பெனிஸ் ஜேர்னல். ஸோ நம்மளோட கம்பெனிஸில் வந்து அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும். ஓகேவா? இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் கன்சிடர் பண்ணுவோம்? மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி பண்ணணும். அதுக்கப்புறம் கேஷ் பேமெண்ட் ஒரு 10,000, செக் பேமெண்ட் ஒரு 10,000 பண்ணியிருக்கோம், அதுக்கான என்ட்ரிஸ். அதுக்கப்புறம் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து ரிமைனிங் பேலன்ஸ் தான் என்ட்ரிஸ் போடுறோம் இல்லைங்களா? வித் ப்ரீமியமில் நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். இது ஒரு 5 மார்க்ஸ் சம்ஸில் கூட கேட்கறக்கான சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து எக்ஸசைஸ் 3 இல்லைங்களா? ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். மெஷின் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? இந்தியன் ட்ரேடர்ஸ்ட்டு 1,15,000க்கு 15,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. அது பேமெண்ட் எப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 செக்குக்கு போட்டிருக்கு, அதுக்கான இன்ட்ரீஸ் போடணும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்குது நீங்கள் 1,05,000க்கு ஈக்விட்டி ஷேர்ஸாக கொடுத்துட்றாங்க. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ். பட் இஷ்யூ எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10.5, அதாவது 10 + 0.5 அப்படிங்கிறது ப்ரீமியம், செக்யூரிட்டி ப்ரீமியமில் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். ஸோ இப்போ 1,50,000ல் 10,000 போக 1,05,000 இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் போடணும். இப்போ எதுக்கு நமக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 செக் மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ஒரு 10,000 செக் கொடுத்ததுக்கான என்ட்ரி. அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து கொடுத்ததுக்கான என்ட்ரி. ஈக்விட்டி ஷேர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குங்க? 10.50 கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ 10ம் 50 பைஸ் வந்து நம்மளுக்கு ப்ரீமியம்லேயும் காமிக்கணும், அதுக்கான என்ட்ரிஸ் தான் நம்ம போடணும். ஸோ எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணதுக்கான என்ட்ரி போட்டுடலாமா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிக் கான்செப்டை புரியணும் அப்படின்னா வந்து கம்பெனிக்கு உள்ள எது வருதோ அதை என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். எது வெளியே போகுதோ அதை என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணும். அவ்வளோதான் பேசிக் கான்செப்ட். இதை வச்சுக்கிட்டே உங்களுக்கு ஜேர்னல் என்ட்ரிஸ் போட்டுடலாம். இப்போ மெஷினரி உள்ளே வருது இல்லையா? அப்போ மெஷினை டெபிட் பண்ணிடலாமா? ஸோ டேட் எதுவும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால விட்டுறோம். ஓகேவா? ஸோ அப்போ மெஷின் அக்கௌண்ட் டேட்டா டு யாருக்கு பணம் கொடுக்கணுங்க? ஸோ கிரெடிட் அப்படிங்கிறதுனால அவங்களோட நேம் போட்டுடுறோம். கேஷ் இல்லைன்னா பேங்க், அதுதானே பேமெண்ட் அவுட், வெளியே போகிறது. பணம் கொடுத்து தான் மெஷின் வாங்குவோம். ஸோ பணத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறாங்க? இந்தியன் ட்ரேடர்ஸ்ன்னு போட்டுறோம். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். எவ்வளோ அமௌண்ட்டுங்க? 1,15,000க்கு மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்த என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் என்ட்ரி இல்லையா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? 10,000 பே பண்ணியிருக்கோமா? ஸோ அப்போ இதுக்கான என்ட்ரிஸை போட்டுடலாம். ஓகே, யார் கொடுத்துருக்க? இந்தியன் ட்ரேடர்ஸுக்கு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்தியன் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க். ஏன்னா செக் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ பேங்க் பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ பண்ணியிருக்கோம்? 10,000 பண்ணியிருக்கோம்.
இப்போ பாருங்கள், இந்தியன் ட்ரேடர்ஸ் டெபிட்லேயும் கிரெடிட்லேயும் வரும்போது இது கேன்சல் ஆகும்போது 5000 பே பண்ணிட்டோம், மிஷினரிக்கு 10,000 பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வருதா நம்மளுக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி அந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து என்ன பண்ணுறாங்க, ஷேராக கொடுக்குறோமா, அதுக்கான என்ட்ரி. ஓகேவா? ஸோ இப்போ யாருக்கு கொடுக்குறோம், இந்தியன் ட்ரேடர்ஸுக்கு தான் கொடுக்குறோம். இங்கே வந்து கேஷ் கொடுத்தோம், அதுக்கு பதிலாக ஷேருன்னு போடுறோம், ப்ரீமியம்னு போடுறோம், அவ்வளோதான். ஸோ இந்தியன் ட்ரேடர்ஸ் அக்கௌண்ட் டெட்டார் டு என்ன ஷேர் கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள், ஈக்விட்டி ஷேரா நார்மல் ஷேரா, ஷேர்னு மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்போது ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் டு செக்யூரிட்டி ப்ரீமியம் அக்கௌண்ட். ஓகேவா? ஷேருக்கு நம்ம 10 rupees வரும், ப்ரீமியம்க்கு எவ்வளோங்க, 5 rupees வரும். ஓகேவா? நம்ம கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்துருக்கோம், 1,15,000ல் 10,000 பே பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 1,05,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 1,05,000 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 10.5 அடையும் போது எவ்வளோ ஷேர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸ் வருமா? 1,05,000 divided by 10.5. So 10,000 shares. So 10,000 into 10.50. Oh, 1,05,000 கொடுக்க வேண்டிய அமௌண்ட். இப்போ ஷேராக எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு பாருங்கள், இங்கே 10 rupees தான். அப்போது 10,000 into 10, 1,00,000 rupees ஷேருக்கு கொடுக்குறோம், ப்ரீமியமாக 50 பைஸ் கொடுக்குறோம். அப்போ என்ன வருங்க, 10,000 into 50 பைஸ், ஸோ 5,000. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த 3 என்ட்ரிஸ் போடும்போது நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதை தான் கேட்டிருக்காங்க எப்படி போடுறது ஸ்ப்ளிட் அப்பில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வரப்போ பார்த்து நம்ம ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.